கிறிஸ்துவுக்குள் அருமையானே சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தரினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தரினால் நம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் சுவாகித்தன பெற்றமைக்காக நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த நாள் கூட நான் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் வாய்ப்பு தந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்மையிலேயே ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு அருமையான வார்த்தை. இந்த கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை பரலோகத்தின் தேவன் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இது அழிவில்லாத நாமம் என்று சொல்லி அவர் கூறுகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதிலுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். என்றும் அழியாது நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். நித்திய நாமம், என்றைக்கும் அழியாத நித்திய நாமம், அது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே அதை குறித்து தான் ஏசாயா சொல்லுவது பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாக தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்குள்ளும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அருமையான கட்டிடத்திலே நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அது பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டமாக அமைந்திருக்கிறது பாருங்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் சபை. ஆகவே சபை என்றால் ஒரு கட்டிடமோ அல்லது ஒரு கேத்தலிக்கோ புராட்டஸ்டண்டோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ சபை என்று சொல்லவில்லை. சபை என்றால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் தொகுப்பு, அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலும், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலும், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலும் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இந்த 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான காரியம் என்னென்றால், யார் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்குரிய தகுதி என்ன, எப்படி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர முடியும் என்பதை குறித்து வேதாகமும் தெளிவாக நமக்கு நிச்சயித்து போதிக்கிறது பாருங்கள். இன்றைய உலகில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். அது உண்மைதான். அது விசுவாசித்தவர்கள் நேசிக்கிறவர்கள் எல்லாருமே என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவர்கள் சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் அல்லாது புற மதத்தினர் கூட என்ன செய்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அநேக மக்களுக்கு முன்பதாக அடையாளங்களை அற்புதங்களை செய்தார் பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம்
30-32 வாசிக்கும்பொழுது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அடையாள அற்புதங்களை செய்தார் என்றால் மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். பாருங்கள், யோவான் 20 30-32 வாசிக்கும்பொழுது பாருங்கள், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தின்படி. பாருங்கள், அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்போ யோவான் 8 வாசிக்கும்பொழுது பாருங்கள், யோவான் 8 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவைகள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய குமாரன் என்பதை ஜனங்களுக்கு புரியும்படியாக, அறியும்படியாக அந்த ஜனங்களுக்கு அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்து தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை ஜனங்களுக்கு போதித்தார். இப்படி இவைகளை சொல்லும் பொழுது அநேகரை செய்தார்கள், அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி விசுவாசம் வைத்து அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன வார்த்தை பாருங்கள், 31 வசனத்திலே, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சீஷர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சீஷர்கள். ஆகவே அவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள். விசுவாசிகள் எல்லாரும் சீஷராக இருக்க முடியாது, அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஏன் யாக்கோப்பு சொல்லும் பொழுது யாக்கோப்பு 2:19 பிசாசுகளும் தேவனை விசுவாசிக்கின்றன. ஆக அப்படி விசுவாசித்தால் மாத்திரம் என்னாகிறது? அவர்கள் தேவப்பிள்ளையாய் மாற முடியாது, கிறிஸ்தவனாய் மாற முடியாது. அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ற அந்த அருமையான பெயரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம் என்பது என்ன? என்னோட வார்த்தை தெளிவாக கூறுது பாருங்கள். அதை யோவான் சுவிசேஷம் 1 12-13 வாசிக்கும்பொழுது பாருங்கள். யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் உபதேசத்துக்கு கீழ்ப்படியும்போது, அவருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி அவர்கள் விசுவாசத்தை தங்கள் வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுகின்றவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வர முடியும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். இது தேவனுடைய நியதி, இது தேவனுடைய சட்டம், இது தேவனுடைய வார்த்தை தெளிவாகுது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக அப்போஸ்தலரை சொல்லும் பொழுது பாருங்கள், மத்தேயு 28:18-20 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அவர்கள் என்றால் அப்போஸ்தலரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு நான் சாணம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் உங்களோடு கிடைக்க சொன்னார். அப்போஸ்தலருக்கு சொன்னார், நீங்கள் போய் நான் உங்களுக்கு கட்டளிட்டவைகளை, நான் உங்களுக்கு போதித்தவைகளை செய்யுங்கள், அவர்களுக்கு பிரசங்கியுங்கள், அவர்களுக்கு போதியுங்கள், அவர்களை போதித்தவர்கள் சீசராக்குங்கள், பின்பற்றலாக மாற்றுங்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், அவர்கள் பாவம் மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என்ன செய்யுங்கள், நான் சாணம் கொடுங்கள் என்று. இது அப்போஸ்தலர் செய்தார்கள். ஆமாம், அப்படி செய்து இயேசுக்கு உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் தேவன் நினைச்சார்கள், தொழுது கொண்டார்கள், தேவன் பிள்ளையாய் மாற்றப்பட்டார்கள். கண்பாந்திலே இது இன்றைக்கு நேற்றல்ல, தேவனுடைய அநாதி தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த தீர்மானத்தை அவர் மனதிலே வைத்திருந்தார். ஆமார்களே, இதை குறித்து பவுல் பிரசங்கிக்கும் பொழுது மிக தெளிவாக பாருங்க. பேசிய 3ஆம் அதிகாரம் பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனம் பாருங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம், இது அநாதி தீர்மானம். தேவன் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அநாதி தீர்மானம். அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்படி தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு, நீங்கள் நானும் கிறிஸ்துவ சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த திட்டத்தை, அந்த தீர்மானத்தை போதிக்கும்படியாக எனக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கலே. பவுல் எவ்வளவு அருமையாக போதிக்கிறார் பாருங்கள். இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கும் பொழுது பாருங்கள். தமக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமரிமாளே, இதேவுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த உலகத்தில் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், தேவனுடைய சொந்த புத்திரராக ஆக வேண்டும். யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவருமாய் மாற முடியும். இப்படி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிலேயே சுவிசேஷத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை விசுவாசித்து பழைய பாமா ஜீவித்து மனம் திரும்பி விசுவாசத்தை வானல் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெறும் பொழுது அதனாலே அவர்கள் புதிய சிற்சிகளாக மாறுகிறார்கள். தேவனுக்கு சொந்த ஜனங்களாக, சொந்த பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதுதான் தேவ வார்த்தை பரிசுத்தாவியானவன் செய்து எழுதப்பட்டிருக்கிறது, பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமரிமாறு இந்த திட்டத்தின்படி, இந்த தீர்மானத்தின்படி யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அவர்கள் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக பெயர் பெறுகிறார்கள். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய அருமையான திட்டம், தீர்மானம் பாருங்கள். இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம் பாருங்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்கிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் என்ன செய்யான் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார்.
அது இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம். எனக்கு அன்பார்களே, இயேசு கிறிஸ்து கூட அவர் சொந்தமாக சுயமாக இதை அவர் சொல்லவில்லை. தேவன் சொன்னதை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் கட்டளிட்டதை அவர் நமக்கு போதிக்கிறார். அதை யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 வாசிங்க பாருங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசினேன் என்ற அமரிமார்களே. இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். பிதாவுடைய வசனங்களை, பிதாவுடைய வார்த்தைகளை, பிதாவுடைய கட்டளைத்தான் நமக்கு போதித்தார். அந்த போதனைகளை கேட்டு, அந்த வசனங்களை கேட்டு, அந்த வசனுக்கு கீழ்ப்பிடியும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். உலகிலே மதம் என்ற பெயரிலே அநேக பிரிவினைகள் இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுவது கிடையாது. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகள் மூலமாக நினைக்கிறார்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்கு வந்தோம் என்று சொல்லி தவறான போதனையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தாங்களையும் நினைக்கிறார்கள் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்க எத்தனை பிரிவுகளை பார்க்கிறோம். இந்த உலகிலே முக்கியமாக கேத்தலிக் ஒன்று பிரிவு, ப்ராட்டஸ்டன்ட் ஒரு பிரிவு, அதற்கு பிறகு ப்ராட்டஸ்டன்ட் வந்தது பெந்தேகோஸ்து. இந்த 3 பிரிவுகள் தான். இதில் அநேக பிரிவுகள். கேத்தலிக்கிலே பிரிவு நிறையா இருக்கிறது, ப்ராட்டஸ்டன்ட் நிறையா பிரிவு இருக்கிறது, பெந்தேகோஸ்திலே அநேக பிரிவுகள். எல்லாரும் தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிறானால் வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் கிறிஸ்தவராக இருக்க முடியும். கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கு எத்தனை கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிறார்கள். அநேக சொல்கிறார்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள் வந்தேன். எப்படி என்று கேட்டார். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன். அந்த வெளிச்சத்திலே ஒரு உருவத்தை வெள்ளையாக ஒரு உருவம் வந்தது. யார் என்று பார்த்தால் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்பொழுதே நான் கிறிஸ்துவுக்கு வந்தேன். எவ்வளவு ஒரு கற்பனை பாருங்கள். எத்தனை பேர் இப்படித்தான் சொல்கிறார்கள். நான் மரித்து போகலாம் என்று சொல்லி கிணத்திலே விழப்போனேன். கிணத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டதை பார்த்தேன். அப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு பிறந்தேன். எவ்வளவு ஒரு அபற்றமான ஒரு தவறான தகவல்கள் பாருங்கள். இந்த வார்த்தை எப்படி போதிப்பதில்லை. நீங்கள் நான் கிறிஸ்துவுக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெருமாங்களே, அப்பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற முடியும். கடந்த வாரத்திலே பார்த்தோம், நீதியின்படி நன்மையான காரியங்களை, நீதியின் கிரிகளை செய்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அதாவது நன்மையான காரியங்களை, ஏழைகளுக்கு உதவி செய்வது, வீடு கட்டி கொடுப்பது, ஏழைகளை படிக்க வைப்பது, இப்படிப்பட்ட நன்மையான காரியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போக இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தீத்து 3:5 அதைத்தான் நாம் வாசித்தோம். அவர்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்தான போதிக்கப்பட வேண்டும் என்று தாமரிமாறி. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். இன்றைக்கு நான் இன்று கொள்ளப் போகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உபதேச சட்டத்துக்கு அப்படித்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு வந்திருக்கிறோம். கூட்டிக்கு நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒருவர் போதித்ததை கேட்டோம். போதித்ததை கேட்டு அதை விசுவாசித்தோம். விசுவாசித்த பிற்பாடு நாம் விசுவாசித்து நாம் பழைய பாமன் ஜீவித்து மனம் திரும்பினோம். அதுக்கு பிறகு
நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தோம். நாம் பாவம் மன்னிப்புக்கு நாம் சாண பெறும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தோம். பாருங்கள், முதலாக பெந்தேகோஸ்து நாள் என்று பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். பேதுரு ஏதோ கல்லூரியில் போய் படித்தவர் கிடையாது. அவர் சாதாரண மீன் பிடிக்கிறவராயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கும் பொழுது, நீ வா, நீ இவ்வளவு காலமாக மீன் பிடித்தாய், இனி என்ன செய்ய உன்னை மனுஷர்களை பிடிக்கும்படியாக மாற்றேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த போது பேதுரு இயேசுவின் பின்னே போனான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை, அவருடைய போதங்களை கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் எனப்பட்டு 3 உயிரோடு எழுந்து 40 நாட்கள் தன் நிரூபித்து காண்பித்து பரலோகம் சென்ற பிற்பாடு முதலாக கிபி 33 வருடத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு பிரசங்கித்தார். பாருங்கள், அந்த பிரசங்கம் அநேகர் கேட்டார்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கு கூடிந்த மக்கள் 17 நாட்டை சேர்ந்த 17 பாசை பேசக்கூடிய மக்கள். எத்தனை ஜனங்கள் தெரியாது. ஆனால் அதிலே பேதுருவின் வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள் 3000 பேர் தான். பாருங்கள், இந்த 3000 பேர் பேதுருவை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமாம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உடனே பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று, இயேசு கிறிஸ்து நாமம் என்பது என்ன? அவர் சொன்னார், அவர் அதிகாரத்தின்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் பிரிவுகள் அதிக பலன் செய்தார்கள். அவர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அன்றைய தினம்தான் சபையானது 3000 பேர்களோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்கள், தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 16 சம்பவங்களை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆங்காங்கே என்ன செய்தார்கள்? அநேகர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிறந்து 1 வருட காலமாக அவர் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்ததனால் 1 வருட காலமாக வாரத்து முதலாவது ஒன்று கூடி அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பணிதல் அப்பப்பி உறுதியாக இருந்ததினால், தேவனை பிரியமாக ஜீவித்ததினால் 1 ஆண்டு கழித்து, 1 வருடம் கழித்து முதலாக அந்தியோக்கிய பட்டணத்தில் தான் அவர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரானது வழங்கப்பட்டது. பாருங்கள், அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 26 வசனத்தில் தான் பார்க்க முடியும். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார். பாருங்கள், யார்? இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்பண்டவர்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்தார்கள். பாருங்கள், ரோமர் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 14-17 வாசியங்கள் பாருங்கள். மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிகளுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் எடுத்தாமல் சத்தியத்தை கேட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். பாவத்துக்கு அடிமையிலிருந்து அவர்கள் நீதிக்கு அடிமையிலாக மாறினார்கள். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தனால் பவுல் சொல்றார், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமரிமாளே, உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி, தேவனான திட்டம். ஆனால் தீர்மானம் பாருங்கள், இந்த திட்டத்தின்படி யார் ஒருவர் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்கு பிறந்தால் இதை கேட்ட அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது கொர்நேலிய வீட்டில் போய் சொன்னார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 34 வசனத்திலே, எந்த ஜலத்தினாயிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். பாருங்கள், அவர் நீதியை செய்வான். அவர் நீதி என்ன?
இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் அவர்கள் தேவனுடையாய் மாற முடியும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எல்லாரும் கிறிஸ்தவர் அல்ல. ஆமரிமாகி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து கிறிஸ்தவராயிருந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் தான் சபையாக அங்கு கூடியிருக்கிறார்கள். சபை என்றால் ஏதோ ஒரு கட்டிடமோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ அல்ல. அறிமாங்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். இது கிரேக்க வார்த்தையிலே எக்லிசியா என்று சொல்வார்கள். எக்லிசியா என்றால் பாவத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் தொகுப்பு. அவர்கள்தான் சபை. அந்த சபையில் இருக்கின்றவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்களைத்தான் வார்த்தை கூறுது. அந்த கிறிஸ்தவர்கள் சபைன்னு சொல்லும்போது அந்த சபை யாருக்கு சொந்தமாக இருக்க முடியும்? அமீர்மாலி அந்த சபைக்காக ரத்தம் சிந்தினவர், அந்த சபைக்காக சிலுவிலே தொங்கினவர், அந்த சபைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே தான் அந்த சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபையாக இருக்கிறது. சபை என்றால் அது சரீரம். அந்த சரீரத்துக்கு தலையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சரீரம் தான். அந்த சரீரத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் நானும் அங்கங்களாக அவயங்களாக இருக்கிறப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சரீரம் தான், ஒரே ஒரு மனம். அதைத்தான் பவுல் எபேசியரை சொல்லும் பொழுது இப்படியாக தரப்பார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் திருப்புவோம் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். மாதிரி ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு சபை தான். அந்த சபையில் இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அன்றைக்கு அநேகர் துணிகரமாக சொல்கிறார்கள். அன்பார்களே, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கற்பனைக்கு கீழ்ப்படிந்த மக்கள் கூட தங்களுக்கு சொல்லிக் கொள்வது அது நியாயமானதாக தெரியவில்லை, அது உண்மையாக இல்லை. அன்பார்களே, என் வார்த்தை கூறுகிறது. அது யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கணும் இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்குமா? தேவனுடைய வார்த்தை நியாயம் தீர்ப்பாங்க. ஆகவேதான் கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் சபை. அந்த சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை. ஆகவேதான் ரோமர் 16:16 கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த சபை பவுல் மூலமாக ரோம நாட்டிலே பிரசங்கித்து அங்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து பட்டணத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கலாத்தியா பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, கொலேசியா பட்டணம், ஆசியாவிலே 7 பட்டணங்களில் சபையான ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு உலகமெங்கும் அநேக இடத்திலே கர்த்தர் சபையானது இருந்து கொண்டு வருகிறது. அது கிறிஸ்துவ சபை. இது எந்த ஒரு நாட்டுக்கோ, எந்த ஒரு மனிதனுக்கோ, எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கோ சொந்தமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். என்றால் இந்த சபை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. வாட்சிகளை பாருங்கள். அப்போ சிலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறது பாருங்கள். அப்போ சிலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்து கொண்டே தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்களாம். தேவன் தமது சுயரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இன்னும் பேதுரு கூறும்பொழுது பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 பாருங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத
மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின் மூலமாக. இயேசுக்கு உபதேச சட்டத்தின் மூலமாக மீட்கப்படும் பொழுது அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தால். சுவிசேஷம் என்றாலே இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம் என்னப்படுதல், உயிர்த்தெழுதல். இதை கேட்டு இதை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறார்கள், புதிய சிற்சியாக பிறக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்து இரத்தத்தினால் விலைக்கு வாங்க ஆகவேதான் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சபையார் என்று சொல்லப்படுகிறார். மாதிரி இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை, தேவனுடைய வார்த்தையை, இந்த சத்தியத்தை நாம் ஒரு காலம் மறுதளிக்கவே கூடாது. இதை மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி, பரிசுத்தாவியில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்கள், கேட்கிறார்களோ அவர்தான் கிறிஸ்தவர்கள். அமரிமாலி முதலாக அந்தியோக்கிய பட்டணத்திலே ஒரு வருட காலமாய் அவர்கள், அந்த சீசர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், நாம் சாணம் பெற்ற ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு ஆண்டு காலம் தேவன் பிரியமாய் ஜீவித்ததனால் அங்குதான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஆண்டு வைக்கப்பட்டது. அப்போ சில 28-26 கூட அக்கிரிப்பா ராஜாவோடு கூட பவுல் பேசும் பொழுது அக்கிரிப்பா ராஜா சொன்னார், நீ என்ன செய்கிறாய்? கிறிஸ்தவனாக்கும்படி என்ன செய்கிறாய்? நீ சம்மதிக்க வைக்கிறாய், கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நம்முடைய மாதிரி கிறிஸ்தவர்களாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இது என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. நீங்கள் நானும் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்களாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். தேவன் தாமே நம்மையும் இந்த வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இறக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையின்படி யார் கிறிஸ்தவர்கள் என்பதை குறித்து நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்தோம். கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி அவருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை வாங்க அழிக்க செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவராக நாங்கள் இந்த கிறிஸ்தவராக உண்டு கூடி உண்மை நாங்கள் ஆகணும் தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக உண்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறோமையா. இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை மற்றொரு சொல்லத்தக்க எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை, அறிவு எங்களுக்கு தாரும். இங்கே தொடர்ந்து காத்துக்களும் ஆசிர்வதியும், எங்கள் பாவ குற்றமாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விடையேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.